சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 11ஆம் ஸ்லோகத்தை இன்றைய தினம் அனுபவிக்க உள்ளோம். காட்சி ஏற்கனவே உங்கள் மனத்தில் தயாராக பதிந்திருக்கும். நீங்களும் ஸ்லோகத்தை ராமன் முன்பு விண்ணப்பிக்க தயாராக இருக்கிறீர்கள். ஸோ அந்த காட்சியை அப்படியே ரீகேப் பண்ணுவோம். விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு தன் யாகத்தை காப்பதற்காக செல்கிறார். வழியில தாட்டகை என்ற அந்த அரக்கி வருகிறாள். அந்த தாட்டகையை ராமரிடம் விஸ்வாமித்திரர் எப்படி இருக்கிறாள்ங்கிறத வர்ணிச்சார். இப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார்? ராமா, இவளை பெண் என்று பார்த்து விட்டு விடாதே. தோற்றத்தில் பெண் போல் அவள் இருக்கலாம், ஆனா அவ மனசுல இருக்கிறதெல்லாம் அழுக்கு, கொடுமையான தீய எண்ணங்கள், அதுதான் உள்ள இருக்கு. அப்போ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஏதோ பெண் போல தெரிந்தாலும் கூட உள்ளுக்குள்ள எல்லாமே வஞ்சம், செயல்கள் அத்தனையும் அதர்மம். இவளை நீ அழிக்க வேண்டும்ங்கிறார். அதை கேட்டு ராமன் சிரிக்க போகிறான். இந்த புன்னகையை அனுபவிப்போமா? ராமன் முன்னாடி ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். ஏதாம் நாசய தாட்டகாம் நகி கிருணா நாரீதி கார்யாத்வயா நாரீயம் கலு ரூபதோ ரகுமணே துஷ்டோ மகான் கர்மதஹ இத்யாகர்ண்ய முனேர் வசஸ்தவ முகே மந்தஸ்மிதம் யத்பபௌ தத்வேதம் வடுவூர் நிவாச பகவன் ஹே ராமபத்ர பிரபோ. இப்போ விஸ்வாமித்திரர் ராமன்ட்ட சொல்றாராம், ராமா, ஏதாம் நாசய தாட்டகாம், இந்த தாட்டகையை நீ அழித்து விடு, ரொம்ப காலம் தாழ்த்தாதே. ஏன்னா இந்த தீய சக்திகளை எல்லாம் ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது, சீக்கிரமா அழிச்சுடணும். மேலும் பெண் என்று நினைத்து நீ கருணை காட்டாதே. நகி கிருணா நாரீதி கார்யாத்வயா, பெண் என்று நினைத்து மட்டும் நீ கருணை காட்டி விடாதே. ஏன்னா நாரீயம் கலு ரூபத்தோ ரகுமணே, ரூபத்துல வெளியிலேந்து பார்த்தால் பெண் போலத்தான் தெரிவாள். துஷ்டோ மகான் கர்மதஹா, ஆனா அவளுடைய செயல்கள் அத்தனையும் அவ்வளவு துஷ்டமான கொடுமையான செயல்கள். உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு வஞ்சம் வைத்திருக்கிறாள். ஏன்னா பொதுவா இந்த மனித இயல்புன்னு சொல்றா இல்லையா? கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். நம் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே. இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானேங்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு, வெளியில ஏதோ பெண் வேஷம் போல வருகிறாள். அதனால இவளை நம்பாதே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்ங்கிற மாதிரி இவளை சீக்கிரமா அழித்து ஒழித்து விடு என்று சொல்ல, இத்யாகர்ண்ய முனேர் வசஸ்தவ முகே மந்தஸ்மிதம் யத்பபௌ. ராமா, அந்த விஸ்வாமித்திரருடைய பேச்சை கேட்டு நீ சிரித்தாயே. ஏன் சிரிச்சான்னா, கலியுகத்துலதான் மக்கள்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்னா, திரேதாயுகத்தில் கூட இப்படி ஒருத்தி தோற்றத்தில் ஏதோ பெண் என்று காட்டிக்கொண்டு இப்படி தீய செயல்கள் செய்து கொண்டு கொடுமையான எண்ணத்தோடு இருக்கிறாளே, இப்பவும் இப்படியா என்று ஏளனமாக நாம நினைப்போம் இல்லையா? அதாவது சிலது ரொம்ப மட்டமா படுத்துனா இப்படியும் கூட போகுமா என்று சிரிப்போம் அல்லவா? அப்படி ஏளனமாக ராமா நீ ஒரு புன்னகை செய்தாய். அதே புன்னகையைத்தான் தத்வேதம் வடுவூர் நிவாச பகவன் ஏ ராமபத்ர பிரபோ, அதே புன்னகையை நீ வடுவூரிலும் காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறாய் ராமபத்ரா என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வெல்லூர் சுவாமி. அப்ப அந்த 3 விஷயங்கள் என்ன? முதல்ல இந்த புன்னகைக்கான காரணம், தாட்டகையை பார்த்து ஏளனம் பண்ணி இப்படி உள்ளுக்குள்ளே வஞ்சத்தை வைத்து கொண்டு தோற்றத்திலே பெண் போல் இருந்து கொண்டு செயல்கள்லாம் கொடுமை பண்றாளேன்னு அவளை நினைச்சு சிரித்தான் ராமபிரான். 2, இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி என்னன்னா, கரணத்ரய சாரூபியம்பா, நமது மனம், மொழி, மெய் 3ம் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும்ங்கிறத புன்னகையால ராமன் நமக்கு உணர்த்துறான். மனசு என்ன நினைக்கிறதோ அதைத்தான் வாக்கு பேசணும், வாக்கு என்ன பேசுகிறதோ அதைத்தான் செயல் செய்ய வேண்டும். இதற்குள் முரண்பாடு, இந்த முக்கரணங்கள் தாட், வேர்டு, டீடு, சிந்தை, சொல், செயல், இதற்குள் முரண்பாடு இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்பதை புன்னகை வாயிலாக சிரித்து காட்டுகிறான் ராமபிரான். சரி, பலன் என்ன? அதேதான், இந்த புன்னகையை நாம் அனுபவித்து வந்தால் நம்முடைய முக்கரணங்களும் ஒரே நேர்கோட்டில் போகும். நல்ல எண்ணங்கள், அந்த நல்ல எண்ணத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த தன்மை, அந்த நல்ல வார்த்தைகளை நாமும் பின்பற்றி ஒழுகி நடக்கக்கூடிய தன்மை, 3ஐயும் அருளக்கூடிய புன்னகை. வாருங்கள் அனுபவிப்போம். ஏதாம் நாசய தாட்டகாம் நகி கிருணா நாரீதி கார்யாத்வயா நாரீயம் கலு ரூபதோ ரகுமணே துஷ்டோ மகான் கர்மதஹ இத்யாகர்ண்ய முனேர் வசஸ்தவ முகே
மந்தஸ்மிதம் யத் பபு தத்வேதம் வடுவூர் நிவாச பகவன் ஹே ராமபத்ர பிரபோ என்று ராமன் புன்னகையை ரசிப்போம். மனம், மொழி, மெய் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் உள்ளம், உரை, செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே என்று நம்மாழ்வார் பாடியபடி உள்ளம், உரை, செயல் அத்தனையும் நேர்கோட்டில் பயணிக்கும் பாக்கியத்தை ராமனுடைய அருளாலே பெறுவோம். இனி இந்த தாட்டகை இவளை வதம் பண்ணுகிறான் ராமபிரான். வதம் பண்ணும் போதும் ஒரு புன்னகை இருக்கிறது. அடுத்த பகுதியில் அந்த புன்னகையை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.